இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பல் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. எங்களோட வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும். பாமகவோட தாரக மந்திரம், அதாவது மந்திர பேச்சு, மந்திர சொல், இது வந்து மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்பி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஏமாந்து போயிருந்திருக்காங்க. அந்த பேச்சில் நம்பி போய் பரவாயில்லப்பா, நல்ல தமிழ் உணர்வாக இருக்கார் ராமதாஸ், அவர் பையன் அன்புமணி இன்னும் வந்து ரொம்ப துடிப்பாக, இளைஞர் வந்து துடிப்பாக இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் மயங்கிட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த மேடையை போட்டுக்கிட்டு அந்த மேடைக்கு மேடை அவங்க மக்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மிகப்பெரிய உள்ள கூட்டத்தை காமிச்சு மேடையில் அமெரிக்க பாராளுமன்றத்தில் பேசுகிற மாதிரி மைக்கு, ஒரு சின்ன மைக்கு கட்டிட்டு பேசுவாப்புல அன்புமணி. நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு ஆள் மாற்ற ஒரு ஆள் வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் எங்கேனே கடைங்கிறாங்க, ஆமாம் இவர் வந்தாது ஏதாவது வந்து கடை எல்லாமே வந்து தமிழ்நாட்டை ஓட்டணும் அப்படின்னு நம்பி நிறைய பேர் இந்த ரஞ்சித் மாதிரி வேலைக்கு போயிட்டாங்க. ரஞ்சித் வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து பாமகவோட நடவடிக்கைகளையும் அன்புமணி ராமதாஸோட அந்த துடிப்பான பேச்சிலையும் நம்பி போயிட்டார். அப்புறம் தான் தெரியுது இது வந்து தன்னோட, அதாவது சொத்துக்களை தன்னோட குடும்ப தேவைக்காக பிற்காலத்தில் உதவும் அப்படின்னு அந்த பேச்சை தாரக மந்திரம் மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத சொல்லி இந்த பாமக இளைஞர்கள்ட்ட வளர்த்துருக்காங்க. இது இப்போ தான் தெரியுது. அதனால தான் இப்போ எந்த கட்சி எதிர்த்து டாஸ்மார்க்கு அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதாவோட மரணம், அவங்களுக்கு வந்து இது வைக்கக்கூடாது, அதாவது நினைவிடம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் போராடி பண்ணாங்களோ அவங்கள்ட்டே போய் தன்னோட கட்சி கொள்கையில் அடை வச்சுட்டு ஒரு பெரிய தொகைக்கு ஏலம் போயிட்டாங்க. அதை நினச்சி அங்கே உள்ள நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கிறதா ரஞ்சித் சொல்கிறாரு. அதில் கூட சில நிர்வாகிகள்லாம் 2 நாளைக்கு முன்னாடி ஓடி போயிட்டாங்க வேறு கட்சிக்கு. ஐயோ வேண்டாப்பா, அந்த பாமக வேண்டாம், கடைசியில் நம்மளையும் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு வந்த ரேட்டு கொடுத்துருவாப்புல இருக்குது ராமதாஸும் அன்புமணியும் அப்படின்ட்டு ஓடிட்டாங்க. இப்போ ரஞ்சித் அதான் சொல்கிறார், அங்கே உள்ள இளைஞர்களோட எண்ணம் வந்து இப்படி பாமக நம்பி இப்படி மோசம் போயிட்டோமே, இப்படி வந்து தேவையில்லாமல் நம்மளோட கொள்கை என்ன, ஒரு கம்பீரமாக இருந்த பாமகன்னா இப்படி வந்து இப்போ இந்த மாதிரி வந்து மோசமான நடவடிக்கையில் கட்சி கொள்கையெல்லாம் அடை வச்சுட்டு காற்றுல பறக்க விட்டுட்டு நம்மளோட இளைஞர்களோட எண்ணங்களை வந்து எண்ணங்களில் மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டாங்களே அன்புமணி ராமதாஸும் அப்படின்ட்டு இருதலி குடம்பாக உட்காந்துருக்கிறதா அந்த ரஞ்சித்தை சொல்கிறாரு. அதனால தான் இப்போ வந்து திடீர்னு வந்து இனிமேல் இருக்கக்கூடாது, இந்த பாமக வந்து திடீர்னு வந்து பச்சந்தியாக மாறி போயிடுறாங்க, அவங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட வேலையை பேசி ஒரு இடத்துல போய் தஞ்சம் அடைஞ்சிட்றாங்க. அதனால் இவங்க நம்பி பிரயோசனம் இல்லை அப்படின்ட்டு தான் இப்போ ரஞ்சித் வந்து அந்த கட்சியிலேருந்து அறிவிச்சதும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையிலேயே முதல் வேலையாக இன்னும் நாட்களை கடத்தாமல் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருப்பார் போல இருக்குது. நேற்று நைட்டு அவங்க சொல்கிறார், என்னோடய குடும்பத்தில் எல்லாத்தையும் நான் கலந்துக்கிட்டேன், அதாவது ஒரு துடிப்பான அரசியல்வாதி, தமிழ்நாட்டுக்கு அடுத்து வந்து யாரோட ஏச்சுதல் பேச்சுதல் மிரட்டல் இதுக்கெல்லாம் அடிபணியாமல் போகணும், ஒரு கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நல்ல ஜாலியாக வந்து இளைஞர்களாக கொண்டு போகணும் அப்படின்னா வந்து இந்த தினகரன் தான் சரியாக இருப்பார். என்னோடய சாய்ஸ் வந்து இனிமேல் அமமுக தலைவர் தினகரன் தான். அவரோட கொள்கை கோட்பாடே எனக்கு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ராமதாஸ் அன்புமணியை நம்பி என்னோடய அரசியல் வாழ்க்கை போயிடுச்சுன்னு நினச்சேன். இருந்தாலும் சரியான நேரத்தில் அவங்க எங்களுக்கு வந்து உணர்த்திட்டாங்க. இப்போ என்ன மாதிரி நிறையா பேர் அந்த மாதிரி இருக்காங்க. சீக்கிரம் வந்து அவங்களும் வந்து தினகரோட தலைமையை ஏற்றுக்குவாங்க. நானும் வந்து முழு மனசோடு ஏற்றுக்கிட்டு இனிமேல் அஇஅதிமுகவோட கொள்கையில் வந்து நானும் என்னோடய செயல்பாடும் இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி தினகரன் முன்னிலையில் இணைஞ்சிட்டார். இதை தான் எல்லா இளைஞர்களும். ஆக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திமுக ஒரு வயசான கட்சி, அதோட தலைவர் கூட காமெடியான நடவடிக்கையில் இறங்கியிருக்காரு, சரியான முடிவு எடுக்க முடியாமல். அடுத்து வந்த வரையெல்லாம் பார்த்து பிடிச்சவங்க தானே அந்த அரசியல்வாதியெல்லாம். எடுத்து ஏடிஎம்கே எடுத்தோம்னா அவங்க சைடு வந்து இந்த ஜெயலலிதாவோட இந்த கட்டுப்பாடு, இராணுவ கட்டமைப்பு, இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்க வேண்டியதில்லை. அந்த கட்டமைப்புலாம் இப்போ ரெட்டலைக்கிட்டேயோ இல்லை அஇஅதிமுக இல்லை, அதெல்லாம் வேற ஆள் கைக்கு போயிடுச்சு. அதாவது யார் அம்மாவை பற்றி திட்டினாங்களோ, அதாவது ஒரு நினைவிடம் கூட அமைக்கக்கூடாது அப்படின்னாங்களோ, இவங்களை வந்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை வந்து அர்ச்சனை பண்ணாங்களோ, அவங்களே கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுருக்க நினச்சி தான் இப்போ பொதுமக்களும் இளைஞர்களும் வந்து ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதனால் அடுத்த சாய்ஸு தினகரன் தான். ஏன்னா இனிமேல் தான் துடிப்பான ஒரு கட்சியாக கொண்டு போகணும்னா அது தினகரனாக தான் இருக்குங்கிறத இளைஞர்கள் முடிவெடுக்கிறாங்க. சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் போக பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.